என்னடா எப்ப பாரு பழம் கொய்யாக்கா பச்சை மிளகாய்னு கொண்டாந்து குடுக்குற? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? என்னடா இப்படி பேசுற? கிளி பழந்தாண்டா சாப்பிடும். பின்ன உனக்கு என்ன பிரியாணி ஆக்கி போட முடியும்? அதான் நேத்து உன் பொண்டாட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டாலே. எனக்கு ஒரு 2 புரோட்டாவும் எம்டி சால்னாவும் வாங்கி கொடு. அப்படியே ஒரு ஆஃப் பாயில். டேய், கிளி புரோட்டா கேட்டு நான் இப்பதான்டா கேள்விப்படுறேன். அடே, நான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கின கிளிடா நீ. கொஞ்சம் நான் சொல்றத கேளுடா. 500 ரூபாயா? உன்னை நல்லா ஏமாத்திருக்கானுங்க அந்த கடைக்காரனுங்க. என் உண்மையான ரேட்டே 50 ரூபாய் தான். முஞ்சிய பாரு 500 ரூபாய் கொடுத்து வாங்குனானா? மங்கனி மினிஸ்டர். மரியாதையா பேசு. நான் யாரு தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய ஆளு. என்ன பார்த்து மங்கனின்னு சொல்ற? ஆமா, பெரிய ஆளு. நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டி உன்னை வழக்கமாத்துல அடிக்கும்போது நான் கூண்ல இருந்து பார்த்து தானே இருந்தேன். ஐயோ சுசீலா அடிக்காடி வலிக்குதுன்னு நீ கத்துறது ஊருக்கே நான் சொல்லட்டுமா? டேய் டேய், மெதுவா பேசுறா. யாராவது காதுல விழுந்துற போகுது, மானம் போயிரும். மானம் போக கூடாதுன்னா மரியாதையா நான் கேட்ட புரோட்டாவை வாங்கிட்டு வா. எவன்டா உன்னை என்கிட்ட வித்தது? எவனோ ஒரு ரவுடி கிளிய கொண்டாந்து என் தலையில கட்டிட்டானுங்களே. இருடா, ஹோட்டல்ல போய் புரோட்டா வாங்கிட்டு வர்றேன். டேய் பச்சை, இந்தாடா நீ கேட்ட புரோட்டா. எக்ஸ்ட்ரா சால்னா ஆஃப் பாயில். சத்தம் போடாம தின்னு. அந்த விளக்குமார் மேட்டரை மட்டும் வெளியே வாங்கிட்டேன்னு சொல்லிடாத. வாசனைய தூக்குதே. இதுல ஒரு லெக் பீஸ் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடு. நீ தப்பிச்ச குப்புசாமி. ஏங்க திண்ணையில உட்கார்ந்து யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? கையில என்ன பொட்டலம்? ஒண்ணுமில்ல சுசீலா, இந்த கிளிக்கு ஆப்பிள் பழம் கொடுத்துட்டு இருந்தேன். எடே பழமா? ஏ சுசிலாக்கா, இவன் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறான். எனக்கு பரோட்டா அப்பா வாங்கிட்டு வந்திருக்கா. ஓஹோ, எனக்கு முகங்கள் ஒரு சோப்பு வாங்கி தர துப்பு இல்ல. கிளிக்கு புரோட்டாவா? அது சரி, எப்படி இவ்வளவு பாசம் வந்துச்சு? பாசமா? நேத்து ராத்திரி நீ இவனை விளக்கு மாத்தல அடிச்சத ஊருக்கே சொல்லிடுவேன்னு மிரட்டுனே. பயந்து போய் வாங்கிட்டு வந்திருக்காருக்கா. நேத்து கொடுத்த டோஸ் பத்தல போல கிளிக்கு புரோட்டா வாங்கி தர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நில்லுடாங்க. சுசீலா, அந்த கிளி போய் சொல்லுதுடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. அந்த கிளி எதுக்கு போய் சொல்லணும்? நீ என்ன சொல்ற? அடி சுசிலாக்கா அடி. வெளுத்து வாங்கு. லெஃப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி. நேத்து மாதிரியே சத்தம் ஊருக்கே கேட்கணும். குப்புசாமி தெருவில் ஓட சுசீலா துடைப்பத்துடன் துரத்த பச்சை கிளி மிச்சருந்த ஆஃப் பாயிலை ரசித்து சாப்பிடுவதுடன் காட்சி முடிகிறது.